ஹலோ கைஸ், வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ். இன்னைக்கு வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான விண்ணப்பங்கள் எப்போ கொடுக்க போகிறாங்க, ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தை 2013 செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வந்து தொடங்கி வச்சுருந்தாங்க. இந்த திட்டத்து மூலமாக வந்து பெண்களுக்கு வந்து மாதந்தோறும் 1000 ரூபாய் வந்து அவங்க பேங்க் அக்கௌண்ட்லேயே வரவு வைக்கிற மாதிரி தொடங்கி வச்சுருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1,63,00,000 விண்ணப்பங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பெறப்பட்டுச்சு. இதில் வந்து தகுதியானதாக வந்து பார்த்திங்கன்னா 1,06,00,000 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே 1000 ரூபாய் பணம் வந்து அவங்க பேங்க் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா கூட வந்து பார்த்திங்கன்னா 7,15,000 பெண்களுக்கு வந்து மறுபடியும் வந்து இந்த ஸ்கீம் மூலமாக பணம் கிடச்சிட்டு இருக்கு. இதில் வந்து நிறைய பேருடைய விண்ணப்பங்கள் வந்து ரிஜெக்டும் செய்யப்பட்டுச்சு. இந்த ரிஜெக்ட் ஆனவங்களோட விண்ணப்பங்கள் வந்து இ-சேவை மையம் மூலமாக வந்து அப்ளை பண்ணி தகுதிகள் இருந்தால் அவங்களும் திட்டத்தில் வந்து சேர்க்கப்படும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11,86,000 விண்ணப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து கிடச்சிருந்துச்சு. அதுலேயும் கிட்டத்தட்ட 1,48,000 பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் வந்து சேர்க்கப்பட்டாங்க. தற்போது வந்து பார்த்திங்கன்னா சுமார் 1,14,00,000 பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா மாதந்தோறும் கலைஞர் உரிமை தொகை வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இந்த உரிமை தொகையை வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து 2,26,14,128 குடும்ப அட்டைகள் வந்து இருக்குது. இதில் வந்து 1,14,00,000 பெண்களை தவிர மீதி இருக்கக்கூடிய 1,12,00,000 பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உரிமை தொகை வந்து பெற முடியாமல் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து இந்த ஸ்கீமில் வந்து எலிஜிபிளாக இல்லாமல் இருந்தாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா, தகுதியான விடுபட்ட பெண்களுக்கு வந்து உரிமை தொகை வந்து வழங்கப்படும்னு சொல்லி சட்டசபையில் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மந்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்காக வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங்கில் வந்து ப்ரொவைட் பண்ணுறதா நியூஸ்லாம் வந்துச்சு. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் 29ஆம் தேதியிலிருந்து மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வந்து வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து இப்போ ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வாங்கக்கூடிய அந்த புதுசாக வாங்கக்கூடிய விண்ணப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்குள்ளே வந்து அவங்களுடைய அப்ளிகேஷன் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த உரிமை தொகை திட்டத்தின் கீழ் வந்து 1000 ரூபாய் பணம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்கிறதா வந்து தகவல் வந்து வெளியாயிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த திட்டத்தில் சேர்றதுக்கான விண்ணப்பங்கள் வந்து ரேஷன் கடை மூலமாக வந்து வழங்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடன் முதலமைச்சர் திட்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா, MM கேம்ப் இருக்குல்ல, இந்த கேம்ப் மூலமாக வந்து இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கான அப்ளிகேஷன் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான முகாம்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா 29ஆம் தேதி தொடங்கப்படணும் வந்து ஒரு முன்னணி நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாலை மலரில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ யாரெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி இருந்தும் இன்னும் மகளிர் உரிமை தொகை கிடைக்காமல் இருக்கீங்களோ, நீங்கள் வந்து இந்த 29ஆம் தேதி நடக்கக்கூடிய கேம்ப் மூலமாக வந்து மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான டாக்குமெண்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு, உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கு, இந்த டீட்டெயில்ஸ்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், ஸோ இது மேலே தேவைப்படும். இதெல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பேங்க் அக்கௌண்ட் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவ்டாக இருக்கக்கூடிய பேங்க்கை வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த கனரா பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க்ஸ் இந்தமாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. யாருக்காச்சும் இன்னும் அக்கௌண்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே வந்து கவர்மெண்ட் ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த 1000 ரூபா பணம் வந்து டேரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க் அக்கௌண்ட்லேயே வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வரைக்கும் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்காமல் இருக்கீங்களோ, இந்த நியூஸை வந்து நோட் பண்ணிவிட்டு கேம்ப் வந்து 29 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நீங்களும் போய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாங்கிறது எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த நியூஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சோசியல் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.